இந்திய பாராளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடந்த தினம் இன்று. 2001 டிசம்பர் மாதம் 13ஆம் நாள் இந்திய வரலாற்றில் மிக மிக கருப்பு நாள். இந்தியாவின் ஆட்சி பீடமாகவும் மக்களாட்சியின் மனசாட்சியாகவும் விளங்கும் இந்தியாவின் பாராளுமன்றம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. ஜெய்ஷ்-இ முகமதுங்கிற பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பை சார்ந்த 5 தீவிரவாதிகள் போலியான லேபிள் ஒட்டப்பட்ட கார்கள் மூலமா பாராளுமன்றத்துடைய பாதுகாப்பை மீறி உள்ள நுழைஞ்சாங்க. அது பாராளுமன்றம் கூடியிருந்த காலகட்டம். நாடு முழுக்க இருந்தும் மக்கள் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தாங்க. முக்கிய தலைவர்கள் உட்பட 100க்கும் மேலான பிரதிநிதிகள் உள்ள இருந்தாங்க. அவங்கள சரிபாதி பேருடைய உயிரையாவது எடுக்கணும் அப்படிங்கறதா அந்த தீவிரவாதிகளுடைய நோக்கமா இருந்துச்சு. துணை ஜனாதிபதியுடைய கார்ல மோதி கீழே இறங்கின அந்த தீவிரவாதிகள் கையில இருந்த ஆயுதங்கள் மூலமா தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சாங்க. AK-47 துப்பாக்கிகள், கிரனேட் லான்ச்சர்ஸ், பிஸ்டல்ஸ்னு கையில் அவ்வளவு ஆயுதங்கள் அவங்க கிட்ட இருந்துச்சு. தாக்குதலின் சத்தம் கேட்ட உடனேயே பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு படை எங்கோ தவறு நடந்துருச்சுன்னு உடனே வெடித்தெழுந்து எதிர்வினை ஆற்றத் தொடங்கினாங்க. கடுமையான சண்டை இருதரப்புலையும். டெல்லி காவல்துறையை சார்ந்த 6 பேர், பாராளுமன்ற செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருக்கக்கூடிய 2 ஒரு தோட்டக்காரர்னு இத்தனை பேர் தங்களுடைய உயிரை பலி கொடுத்து அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தினாங்க. இந்த தாக்குதலை நடத்தின 5 தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இந்த தாக்குதலுக்கு பின்னாடி மூளையாய் இருந்து செயல்பட்ட அப்சல் குரு மாதிரியான தீவிரவாதிகள் அதற்கு பின்னான விசாரணையில கைது செய்யப்பட்டாங்க. இந்தியா பாகிஸ்தான் பகை இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இன்னும் பெருசாச்சு. இந்த பாராளுமன்ற தாக்குதலின் மூலமா இந்தியாவின் இறையாண்மையை இன்னொரு முறை அசைத்து பார்க்க பாகிஸ்தான் முயற்சி செய்த தினம் இன்று.